ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். இது அக்கவுண்ட்ஸ் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அக்கவுண்ட்ஸ் ஃபார் நான் ப்ராஃபிட். ஓகேயா? இது கொஸ்டின் படிக்கிறேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப். அதான் முக்கியம். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் கிளப். ஓகேயா? ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. ஃபார் த இயர் 31st March 2018. ஸோ இப்போ சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப்போட வரவு செலவு கணக்கை தயாரிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு முக்கியமாக நான் ரிசிப்ட்னா ஆர்னு போட்டுடுறேன், பேமெண்ட்னா பின்னு போட்டுறேன். ஓகேயா? சரி, ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் அண்ட் பேங்க். ஓப்பனிங் பேலன்ஸ் ரெண்டுமே வந்து டெபிட் சைடில் வரும். டெபிட் சைடில் வரும், அதாவது ரிசிப்ட் சைடில் வரும். ஓகேயா? இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு சொன்னாலே அது பேமெண்ட். ஓகேயா? டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்னால் எனிதிங் பெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பேமெண்ட். ஓகே. அப்கீப் ஆஃப் கிரவுண்டு. ஓகே, அப்கீப்னா என்ன அர்த்தம்? அதாவது கிரவுண்டை வந்து பதப்படுத்தி நல்லா சீராக வச்சுக்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு தான் அப்கீப்புங்கிறது. அப்போ இதுவும் ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு மாதிரி. ஓகே, மெயின்டெனன்ஸ் செலவு மாதிரி. ஓகேயா? அப்போ திஸ் இஸ் ஆல்சோ பேமெண்ட். ஸோ அப்கீப் இஸ் அ பேமெண்ட். அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு அப்படிங்கிற. ரிசீவ்டுனா அப்போ ரிசிப்ட். ஓகேயா? பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு வேர்டு இருந்தாலே அதுவும் கையை விட்டு பணம் வெளியில் போகிறது, அப்போ அது பேமெண்ட். ஓகேயா? அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது என்னது? ஒரு கிளப்பில் இருந்தானா அவங்களுக்கு மாதம் இல்லாட்டி வருஷம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகேயா? த ஃபீஸ் கால்ட் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ 3 வருஷத்துக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம ரிசிப்ட் பேமெண்ட்டுக்கு எந்த இயர்னு பிரச்சனை இல்லை. அதாவது ப்ரீவியஸ் இயரும் ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் இயரும் ஓகே, எல்லாமே வந்து ரிசிப்டில் வரும். எல்லாமே ரிசிப்டில் வரும். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் பேமெண்ட். ஓகேயா? டோர்னமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட்னா ஆர். இப்போ பணம் உள்ளே வந்திருக்கு. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், இது கிரெடிட் சைடில் வரும். ஓகேயா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் போட்டாச்சு. ஓகே, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், டோர்னமெண்ட், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நான் சொன்ன மாதிரி 3மே வந்திருக்கு. ஓகே, இந்த பக்கம் கவனிக்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் பெய்ட், டெலிஃபோன், அப்கீப் செலவு தான், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ பேலன்சிங் ஃபிகர் தான் பேங்க் பேலன்ஸ். பேலன்சிங் ஃபிகர். ஸோ ரிசிப்டை டோட்டல் பண்ணுங்கள். இதில் முக்கியம் என்னென்னா, ரிசிப்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பேமெண்ட்டோட, ஓகே, அப்போ அது பேங்க் பேலன்ஸ், நார்மல் பேலன்ஸ், பாசிட்டிவ் பேலன்ஸ். ஓகே, சப்போஸ் பேமெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா ரிசிப்டோட, ஓகே, தென் ஓவர் டிராஃப்ட். ஓகே, இந்த சம்பளம் அந்த மாதிரி இல்லை, ஆனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் 1,20,000 வருது ரிசிப்ட் டோட்டல் பண்ணிங்கன்னா, இங்கே 65 வருது. ஓகேயா? அப்போ அதனால் 55,000 இஸ் த பேங்க் பேலன்ஸ். ஓகேயா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ஐட்டமும் ஆர்பின்னு மார்க் பண்ணிக்குவாங்க. சம் போடும்போது மிஸ்டேக் வராமல் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னொரு சம் சொல்கிறேன். தேங்க்யூ.